இந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய 3வது பாகத்தை இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவினருக்காகவும் கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும் நான் கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களும் தியானிக்கிறவர்களும் பகிர்ந்து கொள்றவங்களும் அதிகமாக இருக்கிற இந்த காலத்தில் மீண்டும் ஒரு கூட்டம் மறுபடியும் நாம் இந்த ஊடகத்தின் மூலமாக, இந்த வழியில் ஸ்கைப் ஜூம் மூலமாக நாம் ஒரு சில பேர் கூடி இந்த 1 சாமுவேல் 12வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானிச்சுட்டு வரோம். இப்போ நம்ம 18வது அதிகாரம் 3வது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பது மாத்திரமல்ல, முடிவு நமக்கு நித்திய ஜீவனாகவும் கர்த்தருடைய சாயலை தரித்து கொள்றதாகவும் இருக்கணும். சமீபத்தில் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, மரித்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போயிருப்போம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் செத்தாதான் சொல்ல முடியும் சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அறிவுபூர்வமாக கல்வி ரீதியாக வேணா பதில் கொடுக்கலாம், அனுபவ ரீதியான பதில் யாருக்குமே கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் எப்படி நாம் இருப்போம், எங்கே இருப்போம் அப்படின்றதுக்கு அனுபவ பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது. அதே போல் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை எப்படி நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? அது ஒரு வெளிப்பாடு. அந்த உயிர்த்தெழுதலை நாம் இன்னும் பங்கு பெறலை. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கு நாம் வாஞ்சிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இதெல்லாம் நாம் இன்னும் அனுபவிக்கல. இனி நாம் எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அது யாருக்கும் தெரியாது. ஆகிலும் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவன் சுத்தவானாக தன்னை காத்துக்கொள்றான், பரிசுத்தமாக இருக்கிறான். ஸோ அதனால வேதத்தில் நாம் அனுபவிப்பதற்கு, கர்த்தர் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு நமக்கு இந்த வார்த்தைகளில் அவருடைய வழியை நமக்கு போதிக்கிறார். இன்னும் நாம் அனுபவிக்காத காரியங்கள் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் அது உங்களுக்கு அடுத்ததல்ல, அது பிதாவுக்கு அடுத்தவைகள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது போல, ராஜ்யத்தை இப்பொழுது கொடுப்பீரா, எப்பொழுது கொடுப்பீர்னு கேட்குறாங்க. அது வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்றதுல பல கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம், நாட்டம். அது தவறில்லை. கர்த்தர் சிலருக்கு அதை வெளிப்படுத்துறாரு. ஒரு தானியலுக்கு, ஒரு யோவானுக்கு பத்மு தீவில் வைத்து, யோவானுக்கும் தானியலை பாபிலோனில் வைத்தும் இனிமேலும் நடக்காத காரியங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. அந்த காரியங்கள் இது இப்போ இன்னும் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. அந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ அதனால வெளிப்பாடுள்ள வாழ்க்கை முக்கியம்தான், அதே நேரத்தில் அனுபவம் உள்ள வாழ்க்கையும் மிக முக்கியம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிக்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது.
அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இந்த 11 வசனங்கள் வாசிக்க கேட்டோம். இதுல நிறைய காரியங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். அவருடைய பேர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தை அறிவதனால் நமக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவதனால் விடுதலை உண்டு. அந்த அறிவு வேத அறிவு, அது ஆவிக்குரிய அறிவு, வெறும் மூளை அறிவு இல்ல. தகவலாக இன்ஃபர்மேஷனா மூளையில சேர்ப்பதல்ல கர்த்தருடைய வேதம். அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பாகமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். இந்த பகுதி நம்ம ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய வேதத்தோடு அழகா இந்த 1 சாமுவேல் 18 கர்த்தருடைய ஜனம் ஒரு யுத்தத்திற்கு பிற்பாடு சந்திக்கிற ஒரு யுத்தம், த பேட்டில் ஆஃப்டர் த பேட்டில்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். யுத்தத்திற்கு பின் வருகிற இன்னொரு யுத்தம், அதாவது எதிரியை சந்தித்து கோலியாத்தை வென்று வெற்றி பெற்ற பின் வருகிற ஒரு யுத்தம். இது சவுலுக்கும் தாவீதுக்கும் வருகிற யுத்தம். வெளியே இருந்து வருகிற போராட்டங்கள், நெருக்கங்கள், அது ஒரு அனுபவம். ஆனா உள்ளுக்குள்ளேயே வருகிற போராட்டங்கள், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது கர்த்தருடைய வீடா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஆதாமின் வழியில வருகிற நம்முடைய குடும்பம் என்கிற வீடாக இருக்கலாம். ஆக மொத்தம் அது பிசிக்கல் ஃபேமிலியோ ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியோ, நம்முடைய வீட்டார் தான் நமக்கு பல நேரங்களில் சத்துருக்களா இருக்கிறாங்க. இங்க தாவீதுனுடைய மாமனார், மாமியார் கொடுமை கேட்டிருக்கிறோம், ஆனா மாமனார் கொடுமையை இங்க பாக்குறோம். பல வீட்டுல மாமனார் மூலமா கொடுமை அனுபவித்த மருமகன் மருமகள்கள் இருக்கிறாங்க. அபூர்வமான ஒரு மாமனார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. தாவீதுக்கு கிடைத்த மாமனார் ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பொல்லாத ஒரு கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய ஆவியானவரை இழந்து போன, பின்வாங்கி போன, ஒரு விதத்துல சொன்ன ஒரு பைத்தியக்கார மாமனார். தன்னோடு கூட சேர்ந்து இருக்கிற வீரனை கொண்டாட தெரியல. அந்த தாவீது என்கிற இளம் வீரனை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலையை கொண்ட ஒரு பிசாசுக்கு தன்னை விற்று போட்ட, பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு மாமனார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் கொரிந்து சபைக்கு, 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், எந்த பக்கமும். அதாவது வெளியே இருந்தும் நெருக்கப்படுறோம், சுவிசேஷ எதிரிகளால, அவிசுவாசிகளால, உலகத்தால, உலகத்தினுடைய இந்த போக்கு, இந்த வேர்ல்ட்லி சிஸ்டம், உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலக சிநேகம், உலக கவலை, இன்னும் சொல்ல போனா மாம்சத்துக்குரியவர்கள், இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்டவங்களால வெளியே இருந்து நம்ம நெருக்கப்படுகிறோம். ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிற உடன் சகோதரர்கள், நமக்கு முன்னோடியா இருக்கிற மூத்தவர்கள் இடரலாக பலர் பின்வாங்கி போறாங்க. ஆனா ஒரு சிலர் பின்வாங்கி போகல, இடறி போறாங்க. அப்படிப்பட்ட இடறுதலுக்கான காரணமா இருக்கிறவங்கள ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, அவங்கள நடு கடல்ல கொண்டு போய் இயந்திரத்தை கழுத்துல கட்டி அங்க போட்டுட்டு வந்துடு, அவன் நீந்தி கூட வரக்கூடாது. அப்ப மற்றவங்களுக்கு இடரலை உண்டாக்குறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பு பாருங்க, எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு தீர்ப்பு. இங்க உண்மையிலேயே சொல்ல போனா தாவீது இந்த சவுல் மாதிரி ஒரு ஆளை சந்தித்து அவர் நின்றதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை தான். கிருபை இல்லாம இல்லை.
1 சாமுவேல் 18:14 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் சிறைச்சாலையில. கர்த்தர் கூட இருக்கிறதுனால கிடைக்கிற ஒரு கிருபை, ஒரு உற்சாகம், ஒரு வெற்றி. நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே, அந்த வெற்றி என்பது அதெல்லாம் உடனே வர்றது கிடையாது. நம்ம அப்படியே வீர வசனங்கள் பேசுறது இல்லை. நம்ம பல தடவை நம்ம விழுகிறோம் தான், உண்மையை ஒத்துக்கணும். உடனே எல்லாம் அப்படியே தேவனுடைய அகாப்பை அன்பு எடுத்த உடனே அப்படியே முதல் முறையே வந்துடாது, வெளிப்பட்டுறாது. மாம்சம் வெளிப்படும், அப்புறம் கொஞ்சம் உணர்வு வரும், மனசாட்சி குத்தும், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம், மனுஷர்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு தயங்குவோம். அடுத்த முறை போக போக மனுஷர்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு மன்னிப்பு கேட்போம். நாம இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பரத்துக்கேறும் படிகள் போலவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பரத்துக்கேறும் படிகள் போலவே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு ஏற்றம், பரத்துக்கேறும் படிகள். அந்த ஒரு நிலையில நாம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், நாம் கர்த்தரோடு இருக்கணும். அதுலதான் இந்த எப்பக்கத்துல நெருக்கப்படும் போதும் நாம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மன முறிவு அடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. 9வது வசனம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். துன்பப்படுத்தப்படுகிறோம், கீழே தள்ளப்படுகிறோம், எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறோம், கலக்கம் அடைகிறோம். துன்பப்படுகிறது வேற, துன்பப்படுத்தப்படுதல் வேற. வேணுங்கனே துன்பப்படுத்துவாங்க, ஆனாலும் ஒடுங்கி போகிறதில்லை, மன முறிவு அடைகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை. ஆண்டவர் நம் பக்கத்தில், நம் பட்சத்தில் இருக்கிறார். இங்க இந்த யோனத்தான் தாவீதை சந்தித்து ஒரு நல்ல சகோதர சிநேகத்துல, ஒரு ஐக்கியத்துல யோனத்தான் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான தன்னுடைய இளவரசருடைய ஆடைகளையும் பட்டயத்தையும் வில்லையும் ஏன் பெல்ட்டையும் கூட கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுக்கிறார். 2 சம்பவம் இங்க ஷார்ட்டா ஞாபகப்படுத்துறது நல்லது. ஒன்னு, ஆதியாம் 41:42 பார்வோன் யோசேப்புக்கு கொடுக்கிற உடையும், லூக்கா 15:22 தகப்பன் அந்த இளையகுமாரனுக்கு கொடுக்கிற உடையையும் நினைவு கூறுறான். பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தது ஒரு அதிகாரத்தை காட்டுது, வெளிப்படுத்துது. ஆதியாகமம் 41:42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து 2ஆம் ரதத்தின் மேல யோசேப்பை பார்வோன் ஏற்றி அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாக்கினான் அப்படின்னு நம்ம 43வது வசனத்துல வாசிக்கிறோம். இது ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாதவனுக்கு கொடுக்கிற ஒரு அன்னதானம், ரத்த தானம், கண் தானம் மாதிரி இங்க பாவம் யோசேப்புக்கு ட்ரெஸ் இல்லைன்னு பார்வோன் ட்ரெஸ் கொடுக்கல. உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்தா ஒரு வஸ்திரத்தை ஏழைகளுக்கு கொடுன்னு யோவான் ஸ்நானன் கொடுத்த மாதிரி கொடுக்கல. இது அதிகாரத்தை காட்டுது. தனக்கு அடுத்த ஸ்தானத்துல எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பு பதவி உயர்வதையும், கர்த்தரால் வருகிற உயர்வையும், கர்த்தருடைய அங்கீகாரமும் மனுஷருடைய அங்கீகாரமும் அங்க ஒன்றாக செயல்படுறத அந்த ஆதியாம் 41 நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது தகப்பனுடைய அன்பு. இது அதிகாரம் கிடையாது, இது அன்பை காட்டுது. லூக்கா 15:22 தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இது மகிழ்ச்சி, ஆனந்தம், இழந்ததை திரும்பவும் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. எல்லாத்த விட ஒரு தகப்பனுடைய அன்பு, அரவணைப்பு, ஏற்றுக்கொள்ளுதல். இந்த வஸ்திரங்களை அல்லது அவங்களுக்கு தரிப்பிக்கிற மோதிரம், வஸ்திரம், பாதரட்சை அல்லது
அந்த அதிகாரம், இது ஒன்னு அதிகாரத்தையும் இன்னொன்னு அன்பையும் இந்த ரெண்டு பகுதியில, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு பகுதியில நாம கவனிக்க முடியும். இது ரெண்டுத்தையுமே கலந்து யோனத்தான் தாவீது கொடுக்கிறார். அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு, அன்பையும் கொடுக்கிறார். இந்த பார்வையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, தாவீதும் சரி யோனத்தானும் சரி சிங்காசனத்தை விட கர்த்தரை அதிகமா நேசித்ததுனால ஒருவரை ஒருவர் நேசிக்க முடிந்தது. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் திரும்ப சொல்றேன். தங்களுக்கு இருக்கும் பதவியை விட, பொசிஷனை விட, நிலையை விட கர்த்தர் மேல, ஆண்டவர் மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல அதிகம் அன்பு உள்ளவர்கள் யாரோ அவங்க தான் ஒருத்தவங்க அதிகமா நேசிப்பாங்க. நானும் பதவிக்கு அடுத்த ராஜாவாகிறதுக்கு தகுதி உடையவன் தான் அப்படின்னு யோனத்தான் நினைக்கல. நானும் அடுத்த ராஜாவாகிறதுக்கு தகுதி உடையவன் தான், நாட்டுக்கே வெற்றி கொடுத்திருக்கிறேன், ஒரு வீரன், ஒரு சாம்பியன், ஒரு வாரியர், ஒரு புதிய ஒரு ரிடீமர், ஒரு மீட்பன், நாட்டையே மீட்டு இருக்கிறேன், ராஜா செய்யாததை செஞ்சிருக்கிறேன், ராஜாவே செய்யாததை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தாவீது நினைக்கல. ரெண்டு பேருமே த்ரோன் மேல, சிங்காசனத்தின் மேல ஆசைப்படாம கர்த்தரை அதிகமாக நேசித்ததுனால ஒருத்தவங்க நேசிக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஏன் நாம ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அன்பு செலுத்த முடியல அப்படின்னா, ஆண்டவர் மேல முதல்ல அன்பு இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய உலக ரீதியான உரிமைதான், அந்த உரிமைகளையும் சொத்தையும், எனக்கு சொத்தே வேணாம், பாகமே வேண்டாம் அப்படின்னு உலக பொருளை துச்சமாக சொல்ல முடியுமா, நினைக்க முடியுமா? அல்லது மனைவி பேர்ல தான் சொத்தை எழுதி வைக்க முடியுமா? யார் செஞ்சிருக்காங்க? எங்க செய்யறாங்க? எத்தனை பேர் செய்யறாங்க? எல்லாமே புருஷன் பேர்ல தான் இருக்கும், மனைவி பேர்ல எல்லாம் இருக்காது. சரி, கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்லயாவது இருக்குமா? இல்ல மனைவி பேர்ல மட்டும் எழுதிடுவாங்களா? அவன் இருதயம் அவளை நம்பும். என்ன நம்பிக்கையை வெளிப்படுத்துறோம்? அதுக்காக இங்க எல்லார்ட்டையும் 2-3 வீடு இருக்குன்னு நான் சொல்ல வரல. இருக்கிறதையாவது, உலக பொருட்களையாவது பங்கிடக்கூட தெரியல, கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை. எந்த விதத்துல நாம அன்பை காட்டுறோம்? திருச்சபைக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா பதவி வெறி, வைராக்கியம், அரசியல், பணம், எதெல்லாம் போதை, மனுஷரால் வருகிற மகிமையில் ஒரு போதை, வசனத்தை புரட்டுவது, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுறது, இப்படி பட்டவர்கள் முதல்ல அவங்க அன்பு மாயையா இருக்கும். ரெண்டாவது, அன்பு செலுத்த தெரியாது. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கல. யோனத்தான் கர்த்தரை நேசித்ததுனாலையும் தாவீது கர்த்தரை நேசித்ததுனாலையும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க நேசிக்க முடிஞ்சது. இதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், ஊழியர்களுக்கும் பொருந்தும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பொருந்தும். தேவன் மேல அன்புள்ளவர்கள் தேவ பிள்ளைகளை நேசிப்பார்கள். 1 யோவான் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். போன கூட்டத்தில் நம்ம வாசித்தது 1 யோவான் 5:2, 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறார்கள். இங்க தாவீது இந்த நிலைக்கு வருவதற்கு முன்னமே அவருக்கும் சவுலுக்கும் இருந்த உறவை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலேயே தாவீது சவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய வைத்தியராக செயல்படுறார். எப்படி பவுலுக்கு லூக்கா ஒரு சரீர வைத்தியனாக, அதே நேரத்தில் பவுலுக்காக ஜெபிக்கிற ஒரு வைத்தியராகவும் லூக்கா இருந்தார். மருத்துவனாகிய லூக்கா அப்படின்னு பவுலே எழுதுறாரு. லூக்கா ஒரு டாக்டரா இருந்தவர். அது ஒரு விதமான மருத்துவம். அவர் இயற்கை வைத்தியம் தான் அப்ப பார்த்திருப்பாரு லூக்கா. அவருக்கு நிறைய பொது அறிவு இருந்திருக்கலாம். ஆனா இங்க தாவீது ஒரு வாலிபன் சவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய வைத்தியராக, ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஹீலரா இருக்கிறார். கர்த்தர் தாவீதுனுடைய டேலண்ட், அவர் கொடுக்கப்பட்ட அந்த பாடல் திறமையோ அல்லது அந்த என்ன சொல்றது, அந்த இசையை வாசிக்கக்கூடிய
அந்த திறமையினால பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கும்படி, சவுல் ஆறுதல் அடையும்படிக்கு ஒரு மன ரீதியான, ஆவிக்குரிய ரீதியான ஒரு ஹீலிங் பவர், ஒரு விடுவிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை தாவீதினுடைய கருவியின் மூலமாக, இசை கருவியின் மூலமாக கர்த்தர் பொல்லாத ஆவிய சவுலை விட்டு நீங்கும்படி செய்கிறார். இதுதான் அவங்களுடைய முதல் என்கவுண்டர், அல்லது முதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பிக்கிற ஒரு உறவு. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதுக்கும் சவுலுக்கு நடுவில் ஒரு திரைச்சீலை தொங்கி இருக்கும், ராஜாவை அப்படி நேராலாம் பார்க்க முடியாது, இந்த திரைக்கு இந்த பக்கத்துல தாவீது இருந்திருப்பாரு, ஒரு மெல்லிய திரைக்கு அந்த பக்கத்துல சவுல் இருந்திருப்பாரு. ஏன்னா நீங்க யோவான் ஸ்நானகனுடைய மரணம் அந்த டைம்ல கூட நீங்க பல வேத கமெண்ட்ரிஸ், பைபிள் கமெண்ட்ரிஸ், வேத விளக்க நூல்களை நீங்க நிறைய எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு விளக்க நூல், ஒரு கமெண்ட்ரியில நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் வருது. அந்த பெண் அவங்க ஆடுறாங்க, ராஜா எல்லாரும் பாக்குறாங்க, அவளுடைய நாட்டியம், அவளுடைய டான்ஸ் ரொம்ப அழகா இருந்ததுனால, ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தரேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ராஜா சொல்லுவாரு. அவங்க அம்மா ஏவப்பட்டு யோவான்ஸ்னுடைய தலை வேணும் அப்படின்னு அந்த பெண் கேட்பா. அந்த இடத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் 7 விதமான திரைகளுக்கு பின்னிருந்து அவள் நாட்டியம் ஆடினாள். அது ஒரு விதமான ஒரு கியூரியாசிட்டி, மறைந்திருந்து ஆடினால் ஒரு திரையாக நீங்கினது. 7 திரையிலிருந்து 6, 5, 4, 3, 2, 1ன்னு ஒரு மெல்லிய திரைக்கு பின்னால அந்த பெண் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த கியூரியாசிட்டி லெவல் அதிகமாகி தான் என்ன வேணாலும் கேளு அப்படின்னு ராஜா சொல்லியிருப்பாருன்னு ஒரு சில வேத விளக்க நூல்ல நான் வாசித்தது ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படி தாவீது இந்த ராஜாவுக்கு ஒரு திரைக்கு பின்னால் இருந்தும் வாசித்திருக்கலாம். பிற்பாடு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 21ல தன் குமாரனாகிய தாவீதை சவுலினிடத்துல ஈசாய் அனுப்பும்போது, சவுல் என்ன பண்றாருன்னா, தாவீதை தன் ஆயுததாரியாக வைத்துக் கொண்டார். 1 சாமுவேல் 16:21 வாசிக்கிறோம். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். எப்படி யோனத்தானுக்கு ஒரு ஆயுததாரி இருந்தார், தானியத்துக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி அந்த மிக்மாஸ் அந்த யுத்த களத்துக்கு யோனத்தான் அந்த தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி கூப்பிடுவார். அதுபோல சவுலுடைய ஆயுததாரியாக தாவீது இருந்திருக்கிறார். எப்படி 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது கோலியாத்துக்கு ஒரு கூட நிற்கிற ஒரு வாலிபன் கூட நின்றான். அதுபோல ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ரீதியில மோசேக்கு ஒரு யோசுவா, பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு, இது ஒரு விதமான ஒரு ஆயுததாரிகள் தான். மோசே மேல இருக்கும்போது ஆரோனும் ஊரும் அவருடைய கரத்தை கைகளை தாங்கினாங்க. ஒரு விதமான சப்போர்ட்டிவ், எலியாவுக்கு ஒரு எலிசா இருந்தாரு. அது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு ஜூனியர் செகண்ட் லைன் லீடர்ஸ் அல்லது கூட பக்கத்துல பக்கபலமாக தங்களுடைய ஆயுதங்களை ஏந்தி தூக்கி பின்னால வரவங்க, லகு உண்டாக்குகிறவர்கள். இயேசு கிறிஸ்துக்கு சொல்ல போனா ஒரு 12 ஆயுததாரிகள் இருந்தாங்க. சீடர்கள், அப்போஸ்தலர்கள் நம்ம சொல்றோம். பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா 12 வாலிபர்கள் தனக்கு தன்னுடைய பாரத்தையும் தன் நுகத்தையும் கூட சேர்ந்து சுமக்கிற ஆயுததாரிகள். இந்த தாவீது சவுலுடைய ஆயுததாரியாக அடுத்த நிலைக்கு வராரு. அடுத்ததாக 18வது அதிகாரம் 5வது வசனத்துல இவ்வளவு ஒரு 18-20 வயசுக்குள்ளேயே இஸ்ரவேல் ராணுவத்தினுடைய ஜெனரலாக, ஒரு ஹையர் ஆபீசராக அவர் நியமிக்கப்படுறார். 1 சாமுவேல் 18:5 சவுல் தாவீதை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். யுத்த மனுஷருக்கு மேல் அதிகாரி. இன்னும் சொல்ல போனா சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட தாவீது பிரியமாய் இருந்தார்னு அதே 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது மற்ற லீடர்ஸ், சவுலுடைய ஊழியக்காரர்னா என்ன அர்த்தம்? அரண்மனையில் உள்ள மற்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பல பிரிவில் இருந்த லீடர்ஸ், அவங்கெல்லாம் கூட லீடர்ஸுடைய பார்வைக்கும் தாவீது பிரியமா இருக்கிறார். அதுலயும் குறிப்பா யுத்த மனுஷரின் மேல ஒரு வாலிபமான ஒரு தலைவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
தலைமைத்துவத்துல நமக்கு கீழே நம்மை விட வயதில் பெரியவர்கள், அனுபவசாலிகள் இருக்கிறது என்பது அது தலைவர்களுக்கும் கஷ்டம், அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அவ்வளவு சீக்கிரமாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அது எப்படி இவர் எங்களுக்கு தலைவராகலாம் அப்படின்னு சொல்லி. தாவீது அதை சங்கீதம் 119 சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 119 98 சங்கீதம் 119 98 99 100. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். ஓகே, சத்துருக்களை விட அதிக ஞானம், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. 99 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். சத்துருக்களை விட அதிக ஞானம்ன்றது புரிந்து கொள்ள முடியுது. ஆனா எனக்கு போதித்தவர்கள், என் ஆசிரியர்கள், எனக்கு வாத்தியாரா இருந்தவங்க, அவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். 100 உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். முதியோரை விட ஞானம், சத்துருக்களை விட அதிக ஞானம், போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, உன் இளமையை குறித்து 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணிடுவாங்க. அனுபவம் இல்லாதவர், வயசும் இல்லை சைஸும் இல்லை, இவர் என்ன நமக்கு சொல்லிட போறாரு அப்படின்னா நம்மளை அவ்வளவு சீக்கிரமா துச்சமாக அவமதிச்சிடுவாங்க. அப்படியானால் நீ முதல்ல என்ன செய்யணும், நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா இருக்கணும். விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். எதுல? முதலாவது உன் வார்த்தையில், நடக்கையில், அன்பில், உன்னுடைய ஆவியில கூட, உன்னுடைய மோட்டிவேஷன், இன்டென்ஷன், உன்னுடைய நோக்கங்கள், என்ன நோக்கத்தோட பழகிற, விசுவாசத்தில் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, கற்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன்னுடைய நடத்தையில, உன் வார்த்தையில எப்படி பேசுற. நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதனை நடத்துவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க மேடையில. ஆனா கீழே இறக்கி விட்டா ஆப்பம் தீஞ்சிருச்சுன்னு கோவப்படுவாங்க, கொத்து ரொட்டி சரியா இல்லைன்னு கோவப்படுவாங்க, சாப்பாடு குறைஞ்சிருச்சு, உப்பு இல்லை, காரம் இல்லைன்றதுக்காக தட்டாப்புட்டால்னு பேசுவாங்க. அன்பு, அதாவது கனி இருக்கிறவங்ககிட்ட வரம் இல்லை, வரம் இருக்கிறவங்ககிட்ட கனி இல்லை. நல்ல கனி இருக்கு, அன்பு இருக்கு, தாழ்மை இருக்கு, உதவி மனப்பான்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வரம் கிடையாது. ஊழியம் செய்யணும்னா வரம் வேண்டும். வரம் இருக்கு நிறைய பேர்கிட்ட, நல்லா பிரசவம் பண்றாங்க, நல்லா ஆராதனை நடத்துறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, வரம் கிரியை செய்யுது. ஆனா அந்த வரம் கிரியை செய்யற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் பார்த்தா கனி இல்லை. அன்பு கிடையாது, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம் கிடையாது. அன்பு இருந்தா கனி இருந்தா வரம் இல்லை, வரம் இருந்தா கனி இல்லை. ரெண்டும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாத ஆளுங்களும் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுடுவோம். வரமும் இல்லை, கனியும் கிடையாது. ஆனா அதிகாரம் மட்டும் இருக்குது. அது கள்ள சகோதரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள சுவிசேஷகன், கள்ள போதகன், கள்ள மேய்ப்பர், அவங்கெல்லாம் கள்ளர்கள். அதை அவங்கள விட்டுடுவோம். வரமும் இல்லை, கனியும் இல்லாதவங்கள. ஆனா இங்க இந்த சவுலுடைய ஆயுததாரியாக இந்த தாவீது உயர்த்தப்பட்டு வரார். தன்னை விட பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, யுத்த மனுஷர். அவங்களுக்கு ஒரு அதிகாரியாக கர்த்தர் தாவீதை உயர்த்துறார். நான் இந்த அதிகாரத்தை, இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது என்னன்னா, கற்பனையில தாவீதுடைய மனசுல இது ஓடி இருக்கும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். நம்ம வீட்டுக்கு சாமுவேல் வந்தாருல்ல, என்ன காரணம்னே தெரியாம உடனே அவசரமா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த நம்மள அவசர அவசரமா வீட்டுக்கு கூட்டு ஓடி வந்தாங்க. ஓட்டமும் நடையுமா ஓடி வந்தோம். என்னன்னே தெரியல, நல்ல செய்தியா துர்ச்செய்தியான்னு தெரியல. சில போன் கால்ஸ் வரும்போது நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு தெரியல. நைட் 2 மணிக்கு கிரிங் போன் அடிக்கும் போது அந்த மாதிரி கூப்பிடுறாங்க அறக்க பறக்க. வீட்டுக்கு பார்த்தா தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அவர் என்னன்னா தைல கொம்பை எடுத்து சகோதரர் நடுவிலே தாவீது அபிஷேகம் பண்றாரு. அந்த நாள் முதற்கொண்டு ஆவியில ஒரு சமாதானம், தாவீதுக்கு ஆவியில ஒரு சந்தோஷம்.
அவருடைய மனம் வித்தியாசமா செயல்படுது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். 1 சாமுவேல் 16:13. இத கண்டிப்பா தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது யோசிப்பாரு, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. கையில தடியும் கோலும் இருந்துச்சு. ஏன்னா உங்களுடைய கோலும் தடியும் என்ன தேற்றும்னு ஒரு மெய்ப்பனாக பேசின தாவீது கையில கோலும் தடியும் இருந்தது, கவன்கள் இருந்தது. ஆனா இப்போ கோலியாத்துடைய தலை கையில் இருக்கு. தாவீது இப்போ ராஜாவினுடைய ஆவிக்குரிய வைத்தியராக இருக்கிறார். அரண்மனைக்குள்ள போக முடியுது. ஒரு சராசரி ஒரு மனிதன், ஒரு குடிமகன், இளம் குடிமகன், ஓட்டு உரிமையை இன்னும் வாங்கல நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா. ஆனா ஒரு அரசர்கிட்ட போக முடியுது, மியூசிக் வாசிக்க முடியுது. எப்பயோ வாசிக்க கத்துக்கிட்ட மியூசிக் இங்க பயன்படுது. அந்த அரசாங்க ரகசியம் தாவீதுக்கு மட்டும் தெரியும். ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, வெளியே போய் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது ஒரு ரகசியம். அது எதிரிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு அவமானம். நாட்டு மக்களுக்கு தெரிய ரகசியத்தை காப்பாற்றணும். அதுவும் இல்லாம அவர் இப்போ ராஜாவுக்கு ஒரு ஆயுததாரி, இப்போ ஒரு யுத்தத்தில் இருக்கிற யுத்த மனுஷர்களுக்கு ஒரு அதிகாரி. அதுவும் இல்லாம ராஜாவுடைய மருமகன் ஆக போறாரு. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், கோலியாத்தை கொல்றவனுக்கு என் பொண்ணை தரேன்னு சொல்லி. இப்போ இது வரைக்கும் தாவீதின் மேல சவுலுக்கு ஒரு பாசம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 16:21 வாசிக்கிறோம், சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தான். சவுலுக்கு தாவீது மேல அன்பு இருந்தது. ஆனா எங்க பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. 18வது அதிகாரத்துல இந்த 5வது 6வது வசனத்திலிருந்து நல்லாதான் இருக்குது. மக்கள் சவுலை மதித்தார்கள், மதிக்காம இல்லை. ஏன்னா அவங்க சொல்றாங்க சவுல் கொன்றது 1000 அப்படின்னு அவர் மதிக்கிறாங்க. ஆனா நம்மை மதிப்பவர்கள் நம்மை விட இன்னொருத்தருக்கு அதிக கனம் மரியாதை கொடுக்கும் போது நம்ம எப்படி நடந்து கொள்றோம், அதுதான் சவுலுக்கு இங்க பிடிக்கல. சவுலுடைய மனதுக்குள்ள என்ன வந்துருச்சு? 1 சாமுவேல் 18:8 வசனம், அந்த பெண்கள் பாடின பாடல். எந்த பெண்கள் பாடினது? 6வது வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டாங்க. மேளங்களோடு கீத வாத்தியங்களோடு சந்தோஷமாய். இந்த கேரல் சர்வீஸ்னு வருவாங்க இந்தியாவில், இலங்கையில வருவாங்கன்னு நம்புறேன், எனக்கு தெரியல. இங்க பிரான்ஸ்லாம் அது அவ்வளவா இல்லை, வெளிநாடுகளில், கனடாவில், யூரோப்ல. கேரல் சர்வீஸ்னு வீடு வீடா கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு, அது மியூசிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பாடிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஊர்ல இருந்து அவங்கவுங்க சகல பட்டணங்களிலிருந்தும் பெண்கள் புறப்பட்டு வராங்க. எல்லாரும் ஒரு வெற்றி ஜெயதொனி, நாட்டின் நாயகன் தாவீதை கொண்டாடுறாங்க. சவுலை விட தாவீதை அதிகமா கனப்படுத்தி அவரை உயர்த்துறாங்க. அந்த வார்த்தை 8வது வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. 1 விசனம், அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. 2வது மிகுந்த எரிச்சல், அட்டை குபுகுபுன்னு வயிறு எரியுது, கண்ணு சவக்குது. கடைசியில பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். அந்த பார்வையே மாறிடுச்சு. சவுலுக்கு தாவீதை பிடிச்சிருந்துச்சு, மிகவும் சிநேகித்தார். தன் நாட்டுக்கு வெற்றி கொடுத்தார், தன் உயிரை காப்பாற்றினார், தன் நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றினார். தன்னுடைய நாட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை தூஷித்த பெலிஸ்தனை கொன்றார். அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஜீவன் உண்டானுச்சு. மரண சத்தம் இல்லாம அங்க ஜீவ சுவாசம் உண்டானது, வெற்றி உண்டானுச்சு. இது இல்லாம பதவி உயர்வெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, தாவீதை சவுல் வெறும் அதிகாரம் மட்டும் கொடுக்கல. யோனத்தான் தாவீதுக்கு அன்பையும் காட்டினார், அதிகாரத்தையும் கொடுத்தாரு. சவுல் அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல. அதை தொடர்ந்து என்ன செய்யறாரு? 5வது வசனத்துல சவுல் தாவீதை பல இடங்களுக்கு அனுப்புறாரு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், உள்ளூர் நியாயங்கள், உள்ளூர் பிரச்சனைகள், சின்ன சின்ன கலவரங்களோ சின்ன சின்ன காரியங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷனில் அதிகாரி ஆக்கினான். சும்மாலாம் அப்படி பதவி கொடுக்கல.
ஒவ்வொரு இடத்துலயும் தாவீதை சவுல் அனுப்பி பார்க்கிறார். அங்க சவுல் என்ன அனுப்புற காரியங்களை தாவீது என்ன பண்றாருன்னா, புத்தியாய் காரியத்தை நடப்பித்தார். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். காரணம் என்ன? கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். சகல செய்கைகளிலும் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவர் மேன் பிளீசர்ஸ், அதாவது மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒருத்தரா இல்லை. அவருடைய பேச்சு எஸ் மேனா இல்ல. எல்லாத்துக்கும் சொல்லுங்க சரிதான், நீங்க என்ன சொல்லுங்க சரிதான் கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சில பேருக்கு நோவே சொல்ல தெரியாது. பிள்ளைங்கள்ட்ட கூட நோ சொல்ல தெரியாது, மனைவி கிட்ட நோ சொல்ல தெரியாது, கணவருக்கு நோ சொல்ல தெரியாது. யார் நோ சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. எல்லாத்துக்கும் எஸ் எஸ். நீங்க பைத்தியக்காரனா? எஸ். நீங்க ஞானியா? எஸ். அவரு நல்லவரா? எஸ். அவர் கெட்டவரா? எஸ். எல்லாத்துக்கும் எஸ் போடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு கடவுள் இருக்கிறாரா? இல்லை அப்படின்னு அது கண்டதுக்கும் நோ சொல்லக்கூடாது. ஸோ எப்போ நாம எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். தாவீது ஒரு எஸ் மேனா இல்லை. எல்லாத்துக்கும் போற இடத்துலலாம் அந்த சவுலே அனுப்புறாரு. அந்த இடத்துல போயிட்டு எல்லாருக்கும் ஆமாசாமி போட்டு, ஊம கும்பிடு போட்டு, சோப்பு போட்டு, ஐஸ் பிடிச்சி, காக்கா பிடிச்சி, இந்தமாதிரி நிறைய பேர் பண்றாங்களே. காக்கா பிடிக்கிறது, சோப்பு போடுறது, ஐஸ் பிடிக்கிறது, இதுமாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் தாவீது இல்லை. அடுத்து அவர் பீப்புள் பிளீசரா இல்லை, அவர் மனுஷரை பிரியப்படுத்துறவரா இல்லை. அவர் அந்த பாப்புலாரிட்டின்றாங்களே, பாப்புலரா ஃபேமஸா தாவீது ஆகிறதுக்கு அவர் எந்த ஒரு சூழ்ச்சியும் பண்ணல, சதிகள் தீட்டல, அவர் எந்த வித மாம்சீகமான யுக்திகளை பயன்படுத்தல. அவர் எப்படி பாப்புலர் ஆனார்னா, அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். தாவீதினுடைய இருதயத்துல தேவ அன்பு இருந்தது, தேவ ஞானம் இருந்தது, தேவ சமாதானம் இருந்தது. ஏன்னா தேவ ஆவியானவர் தாவீதை அபிஷேகித்திருந்தார். அந்த அபிஷேகம் பெற்ற அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். இது எல்லாத்துக்கு காரணம் என்ன? என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படி கிடையாது. 1 கொரிந்தியர்ல நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, இவ்வளவு அனுபவமுள்ள பவுல், வீரமான பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபேசியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே, saved by faith and by grace, through grace. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆரம்பம் மட்டும் கிருபை இல்ல. பவுல் சொல்றார், இப்பொழுது நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இப்பவும் நான் கிருபையினால தான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, வீணா போகல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும். அதுதான் முக்கியமான வார்த்தை. பல பேர் சொல்றது கிடையாது. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன்னு வாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, கிருபையில நல்லா இருக்கிறேன்னு வாங்க. ஆனா நல்லா பாண்டிங்க பிரதர், நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா ஊழியம் பண்றீங்க, வெரி குட். அப்ப ஆமா ஆமா தேங்க்ஸ்ங்க. அப்ப சொல்ல மாட்டாங்க, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் இதை அறிக்கையிடுறாரு. நான் அல்ல, நான் ஒண்ணு இதெல்லாம் பண்ணல. இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு மெச்சிக்கொள்ளக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் எப்படிங்க? நீங்களும் தானே குடும்பமா இருக்கிறீங்க, உங்களுக்கும் தானே சரீரத்துல பலவீனம் இருக்கும், உங்களுக்கு தானே 24 மணி நேரம் இருக்கு. ஆனா எப்படி உங்களால இவ்வளவு காரியம் செய்ய முடியுது? நான் இல்லைங்க, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்யுது. அத பவுல் அறிக்கையிட்டார். தாவீதும் கூட அவர் போற எல்லா இடத்திலையும் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்ததற்கு, சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பிப்பதற்கு காரணம், தாவீதுக்குள்ள கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயம், அதாவது ஒரு தேவ அன்பும் தேவ ஞானமும் தேவ சமாதானமும் தாவீதுக்குள்ள இருந்ததுனால, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கி இருந்ததுனால, அங்க உயர்வும் அங்கீகாரமும்
அந்த பாப்புலாரிட்டி, அந்த ஒரு மக்கள் தாவீதை நேசிக்கிறது, இது எல்லாமே தன்னால நடக்கும். முதலாவது தேவன் ராஜ்யத்தை அவர் நீதியை தேடும்போது இவைகள் கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, வீழ்ச்சிக்கு முன்னானது மனமேட்டிமை. இருக்கிற பிரச்சனை தாங்காது தானே மனமேட்டிமை அடைஞ்சு எதுக்கு விழுந்து போகணும்? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறாரு. தேவையா இதெல்லாம்? தேவையா இது? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. என் மாம்சமே ஆவிக்கு விரோதமா இருக்குது. யாருமே தேவையில்லை. நானே கெட்டு சீரழிஞ்சு போறதுக்கு என் மாம்சமே போதும். பத்தாக்குறைக்கு பக்கத்துல வேற உலகம், பிசாசு, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வேற. இது இல்லாம ஆண்டவரை வேற எனக்கு எதிரி ஆக்குறதுக்கு தேவையா இந்த வேலை? பெருமையா இருந்து ஆண்டவரையே கர்த்தரே பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி கொண்டு வந்து அவர் முன்னாடி போய், எந்த அறிவு உள்ள ஆளு யாராவது கடவுளுக்கு எதிர்த்து போரிடுவாங்களா? இல்லங்க, நான் கடவுளுக்கெல்லாம் எதிர்த்து போரிடலைங்க. ஆனா கடவுள் உன்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரியா? நீ கடவுளை எதிர்த்தா என்ன, கடவுள் உன்னை எதிர்த்தா என்ன? 1 1 2ன்னு சொன்னா என்ன, சாரி 1 2 3ன்னு சொன்னா என்ன, இல்ல 2 1 3ன்னு சொன்னா என்ன? அவர் உன்னை எதிர்க்கிறாருன்னு சொன்னா என்ன, நீ அவர் எதிர்க்கிறன்னு சொன்ன? நான்லாம் கடவுளை எதிர்க்கல, அவர் உன்னை எதிர்க்கிறாரு. அவரா ஏன் எதிர்க்கிற? நீ பெருமையா இருக்கிற. பெருமையா இருந்தா எதிர்த்து நிப்பாரு, வேற வழி இல்ல. அவரும் எனக்கு எதிர்த்து நிக்க மாட்டாரு, ஆனா நான் பெருமையா இருப்பேன்னா அது முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிப்பாரு. தாழ்மையா இருந்தா மேன்மை கிடைக்கும். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தான் அவர் தங்குவாரு. நொறுங்குண்ட இருதயம், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆவியில எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். அவரிடத்துல போய் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிந்து போவீர்கள். அந்த ஒருவரோடு ஒருவர் எப்படி சமாதானமா இருக்கிறது? தாழ்மையா இருந்தாதான் அது முடியும். தாழ்மை இல்லாத இடத்துல அங்க உயர்வையோ தேவ அங்கீகாரமோ மனுஷர்கள் ஏற்றுக்கொள்றதையோ அங்க பார்க்க முடியாது. இங்க இந்த சவுல் இந்த தாவீது உறவை கவனித்து பார்க்கும்போது சவுல் மனதுல இந்த விசனமும் எரிச்சலும் காய்மாகாரமும் உண்டானது 1 சாமுவேல் 18:8-9 பார்க்கிறோம். அந்த வார்த்தை, மற்றவர்களுடைய புகழ்ச்சி, அதுவும் எப்படி தன்னை விட இன்னொருத்தவங்களை உயர்த்தி புகழ்வதை கேட்கும் போது நீங்களும் நானும் எப்படி செயல்படுறோம், எப்படி பதில் அளிக்கிறோம்? ஹவ் வி ரியாக்ட், ஹவ் வி ரெஸ்பாண்ட். வெளியே காட்டவே மாட்டோம், உள்ள நமக்கு நாமே தெரியும். நான் அதுல சந்தோஷப்படுறேன்னா, அதுல எரிச்சல் அடைகிறேன்னா, விசனம் அடைகிறேன்னா. விசனம்னா என்ன? காணிக்கையை கர்த்தர் கொடுக்க வரும்போது கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஐயோ இது வேற காணிக்கை போடணும், இதுக்குதான் நான் சர்ச்சுக்கே வர்றது கிடையாது. இந்த காணிக்கை நேரத்துல வெளியில டாய்லெட்டுக்கு போறதே இதுக்குதான். காணிக்கை பாடல்னு சொன்னாலே எனக்கு பிடிக்க மாட்டிருக்கு, எரிச்சலா இருக்குது, கடுப்பா இருக்குது. இவங்க வேற ஊரறிய நம்ம கிட்ட இருந்து காசை எடுக்கிறாங்க. இப்படி எரிச்சலோடு விசனத்தோடு வேதனையோடு கவலையோடு காணிக்கை யாராவது கொடுப்பாங்களா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அப்படி அந்த விசனம், இவனை வேற உயர்த்துறாங்க. சர்ச்சுக்கு ஆசையா வந்தா என்னை வச்சுக்கிட்டே அந்த ஆளை உயர்த்துறாங்க, என்னை வச்சுக்கிட்டே பாராட்டுறாங்க. நான் இருக்கிறேன்னு ஒரு மரியாதை வேணாமா? நான் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி, ஒரு ஆன்டி, ஒரு அங்கிள், ஒரு பிரதர், சிஸ்டர் நான் இருக்கிறேன். நேத்து வந்த பையன் எனக்கு முன்னாடி அவனை பாராட்டுறாங்க. அது விசனமாகுது. அடுத்து அன்னையிலிருந்து சவுல் தாவீதை காய்மாகாரமா பார்க்க ஆரம்பிச்சார். சஸ்பிஷியஸ் பார்க்க, தாவீது பேசுறத கேட்கறதும் சஸ்பிஷியஸ், அதாவது சந்தேகமா கேட்கறது. இவன் என்ன சொல்ல வரான்? சாதாரணமா நல்லா இருக்கிறான்னு கேட்டா, ஏன் இவன் நல்லா இருக்கிறானான்னு கேட்கிறான். என்னத்துக்கு இவன் கேட்கணும்? அவங்க சாதாரணமா ஷேவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நான் தாடி வச்சிருக்கிற நேரம் பார்த்து இவன் ஏன் ஷேவ் பண்ணணும்? இந்த மாதிரியே காய்மாகாரமா பாக்குறது, அதாவது சந்தேக பார்வை, சந்தேகமா கேட்கறது, காது கொடுத்து கேட்கறது, எல்லாமே ஒரு போலீஸ்காரவங்க பாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, போலீஸ் பார்வை, சந்தேக பார்வை. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, அவங்க சொன்னதுக்கும் இவர் நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அங்க வந்தது. அதனால சவுல் தாவீதை காய்மாகாரமாக பார்க்க ஆரம்பித்தார்.
இதனுடைய தொடர்ச்சியை நாம நிச்சயம் அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். இதை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு கள்ள தீர்க்கதரிசி யாரு? கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பாங்க? சவுலுக்கு பேய் பிடிக்குது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. 1 சாமுவேல் 18:10. அப்பதான் சவுல் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாராம். பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பொல்லாத ஆவி இறங்கி தீர்க்க தரிசனம், இதுதான் கள்ள தீர்க்கதரிசி. இதை குறித்து நம்ம அடுத்த கூட்டத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் யார், அவங்களுடைய கிரியைகள் என்ன, இதை பத்தி நம்ம அடுத்த கூட்டத்தில் நம்ம சிந்திக்கலாம். இந்த நாள் நாம் சிந்தித்த இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன். The battle after the battle, ஒரு யுத்தத்திற்கு பின் வருகிற ஒரு யுத்தம். கண்ணுக்கு தெரிந்த எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி. நம்மளை நேசிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, நம்ம கூட தான் பழகுறாங்க, அவங்க கூட தான் நாம இருக்கிறோம், ஆனா நம்மளை எதிர்க்கிறாங்க. அதுதான் ரொம்ப இன்விசிபிளான எதிரிகள், மறைமுகமாக இருந்து தாக்குபவர்கள். பக்கத்திலே இருந்து நம்ம கூட சாப்பிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவோ யூதாஸ்காரத்தை தான் சொன்னாரு, என்னோடு கூட இருக்கிறவனே தன் காலை என் மேல தூக்குறான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அதுதான் துரோகம். எதிரி வேற, துரோகி வேற. எதிரி தான் எதிரின்றத தைரியமா எதிர்ப்பாங்க. துரோகின்றவங்க கூடயே இருந்து நமக்கு விரோதமா இருக்கிறவங்க. நமக்கு முன்பாக எதிரிகளும் உண்டு, ஆவிக்குரிய எதிரிகள். ஆனா நம்ம கூட பல விதமான துரோகிகளும் இருக்கிறாங்க அப்படியும் சொல்லலாம். நாம் எத்தனை பேருக்கு துரோகிகளாக இருக்கிறோம்? நான் துரோகியா, எனக்கு துரோகிகளா? சிந்தித்து பார்ப்போம். தேவ அன்புக்காக கெஞ்சுவோம். கர்த்தர் நம் மீது மனம் இறங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, தாவீது கோலியாத்தை சந்தித்ததற்கு பிற்பாடு அவர் ஒரு நீண்ட காலம், ஏறக்குறைய 20 ஆண்டு நீண்ட யுத்தம், ஒரு சவுலோடு கூட ஒரு யுத்தம். சவுல் தனக்கு எதிரி என்பதை கண்டு அறிந்து புரிந்து கொள்வதற்கே பல நாட்கள் எடுத்திருக்கும். ஆண்டவரே, தீமையை நன்மையாலே வெல்லுவதற்கு, சத்துருவை நேசிப்பதற்கு, சத்துரு பசியாயிருந்தால், தாகமாயிருந்தால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க, தண்ணீர் கொடுக்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி அந்த எங்களை எதிர்க்கிறவர்களை நாங்கள் எப்படி நாங்கள் கையாள போகிறோம், ஹேண்டில் பண்றோம் என்பதில் நாங்கள் ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். ஆண்டவரே, யாரோ ஒருத்தவங்க எங்களை எதிர்த்தா பரவாயில்ல, நான் பெற்ற பிள்ளை என்னை எதிர்க்கிறா, என்னை பெற்றவர்கள் என்னை எதிர்க்கிறாங்க, என் மனைவி என்னை எதிர்க்கிறா, என் புருஷனே என்னை எதிர்க்கிறார், எங்கள் ஊழியரே எங்களை எதிர்க்கிறாரு, என் மூலமாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், சக உதிரர்கள், சக சகோதரிகள், சகோதரர்கள் என்னை எதிர்க்கிறாங்களே, விசுவாசிகள் என்னை எதிர்க்கிறாங்களே, உடன் ஊழியர்கள் எதிர்க்கிறாங்களே என்கிற இந்த எதிர்ப்பு ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் சஞ்சலமாகவும் இருக்குது. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய, உம்முடைய சாயலில் உருவாக்கிய மனிதர்கள் நாங்கள் உம்மை எதிர்த்த போது உமக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். சிலுவையிலே அந்த பாத்திரத்தை நீர் எங்களுக்காக குடித்தீர். உம்முடைய துரோகிகளாக இருந்த எங்களுக்காக நீர் ஒரு பாதகனை போல சிலுவையில் தொங்கினீர். ஆண்டவர், உம்முடைய சிலுவையை எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, எங்களுக்காக சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம். We exalt you, Jesus. We look up to your cross. உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய அன்புக்கு ஈடாக வேற ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய காயங்கள், உம்முடைய தழும்புகள், அதை எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படி நாங்கள் பங்கு பெறுகிற திருப்பந்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மனுஷரோடு ஒப்புரவாகுவது மாத்திரம் இல்ல, உம்மோடு ஒப்புரவாக வேண்டும். உம்மோடு ஒப்புரவாகுவது மாத்திரம் இல்ல, மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, இந்த
மூன்றாவது பாகம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை நினைவு கூர்ந்து தியானிக்கிற இந்த நாளில் தானே உம்முடைய சிலுவையை நாங்க சிந்தித்து பார்க்கிறோம். நன்றி இயேசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உம்முடைய அந்த செயலுக்காக, நீர் எங்களுக்காக அந்த பாத்திரத்தை குடித்ததற்காக உமக்கு நன்றி. உம்மை இன்னமும் நேசிக்க, உம்முடைய நேசம் இன்னும் எங்களுக்குள் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சத்துருக்களாய் இருக்கையில் நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர். அதே போல நாங்களும் எங்களை விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும். இந்த போராட்டத்தில் வெற்றியை தாரும், கிருபை பெருகட்டும். ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.